டூ 2013 வருட தேர்வு வினாத்தாள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனோட கண்டினியூஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமிலம் கலந்த ஃபர்ஸ் அமோனியம் சல்ஃபேட் டைக்ரோமேட் கரைசலில் ஆக்சிஜனேற்றம் அடையும் பொழுது ஆக்சிஜனேற்ற எண் குரோமியத்திற்கு +6 +3 ஆகவும் இரும்பிற்கு +3 +2 ஆகவும் மாறுகிறது. ஆக்சிஜனேற்ற எண் குரோமியத்திற்கு +3 +6 ஆகவும் இரும்பிற்கு +3 +2 ஆகவும் மாறுகிறது. ஆக்சிஜனேற்ற எண் குரோமியத்திற்கு +6 +3 ஆகவும் இரும்பிற்கு +2 +3 ஆகவும் மாறுகிறது. ஆக்சிஜனேற்ற எண் குரோமியத்திற்கு +2 +3 ஆகவும் இரும்பிற்கு +6 +3 ஆகவும் மாறுகிறது. ஆன்சர் சி தான் கரெக்ட். அடுத்து, சுவாசித்தல் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எது கரெக்டுன்னு நம்ம சொல்லணும். சுவாசித்தல் மூலம் தாவரத்தின் உலர் எடை குறைகிறது. சுவாசித்தலின் போது சர்க்கரையை எளிமையாக்கும் இடைவேதி வினைகள் மற்றும் ஒளிச்சேர்க்கையின் போது சர்க்கரையை உருவாக்கும் உயிர் வேதி வினைகள் ஆகியவை பெரும்பாலும் ஒரே மாதிரியானவை. ஆக்சிஜனின் அளவு சுவாசித்தலை பாதிப்பதாக கண்டறியப்படவில்லை. சுவாசித்தல் என்பது ஆக்கல் நிகழ்வு. ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏ 1, 2 மற்றும் 4 சரின்னு சொல்லியிருக்காங்க. பி 2 மற்றும் 4 சரி. சி 1 மற்றும் 2 மட்டும். டி 1 மற்றும் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சி தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு 2 மட்டும் சுவாசித்தல் குறித்த கூற்றுல இது 2 தான் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் சி தான் சரி. அடுத்து, ஆஞ்சியோஸ்பெர்ம் ஜிம்னோஸ்பெர்ம் வகையில் இருந்து இதனால் வேறுபடுகிறது. எப்பொழுதும் பசுமையானது, கூட்டிலைகள் கொண்டது, சிறிய அளவினை கொண்டது, சூல்கள் சூலகத்தால் மூடப்பட்டிருக்கும். ஆன்சர்ஸ் டி தான் கரெக்டு. சூல்கள் சூலகத்தால் மூடப்பட்டிருக்கும். அடுத்து, கீழ்காணும் வாக்கியங்களை கவனின்னு சொல்லி கூற்று காரணம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கரெக்ட் எதுவோ அதை நம்ம நோட் பண்ணணும். ஸோ கூற்று ஏ, செம்பு முக்கியமாக மின் தொழில்நுட்ப ஆலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. காரணம், செம்பு வெப்பத்தினை அதிகமாக கடத்தும் குணம் கொண்டது. இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எது சரியோ அதை நம்ம நோட் பண்ணணும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. ஏ சரி ஆனால் ஆர் தவறு. ஏ தவறு ஆனால் ஆர் சரி. ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்டு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஸோ இது 2மே கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.